கண் முன்னால் நம்முடைய பெண்களை கற்பழித்தும் பத்திரிகையாளர்களை கற்பழித்தும் 12 வயது பாலகன் பாலச்சந்திரனை நெஞ்சிலே சுட்டு கொலை செய்த போதும் எதுவும் செய்ய முடியாமல் கையேறும் நிலையில் தமிழகம் இருந்தது. ஏன்? அம்மையார் ஜெயலலிதா இருக்கின்ற போதும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். கலைஞர் அவர்கள் இருக்கின்ற போதும் பேசியிருக்கிறேன். இப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற போதும் பேசுகிறேன். ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் எடுங்கள் என்று இந்த 5 ஆண்டு காலம் கூட்டம் எப்போது வர வேண்டும் என்று கேட்டேன். ஒரு 11:30 மணியிலிருந்து 12 மணிக்கு வந்தால் சரியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதில் கொஞ்சம் சொன்ன நேரத்திலிருந்து ஒரு சில மணித்துளிகள் காலதாமதமாக வந்தேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட இயக்கத்தின் 75 ஆண்டு கால வரலாற்று நூல் வெளியீட்டு விழா வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்றது. நூலை பெற்றுக்கொள்கின்ற கூட்டணி கட்சி தலைவர்கள் வரிசையில் நானும் ஒருவராக இருந்த காரணத்தினால் அந்த விழா முடிந்த அடுத்த சில நிமிடங்களே வேகமாக வந்து இங்கே கொஞ்சம் காலதாமதமாக கலந்து கொண்டதற்காக நீங்கள் அனைவரும் என்னை பொறுத்தருள வேண்டும் என்று வேண்டுகோளை முன்வைத்து இங்கு எட்மண்ட் அவர்கள் மூலமாக நம்முடைய சங்கத்தின் பிரதிநிதிகள் வந்து சந்தித்தார்கள். உங்களுடைய இந்த மேடை அல்லது இந்த துண்டறிக்கை இந்த நிகழ்வின் ஊடாக நான் ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்தவன். ஓபிசி சமூகம் என்னை இந்த எல்ஐசியினுடைய இந்த ஊழியர்களாக இருக்கின்ற அகில இந்திய அளவில் பொறுப்பு வகிக்கின்ற நீங்கள் என்னை அழைத்து இதர ஓபிசி சமூகத்தின் தலைவர்களுக்கும் அங்கத்தினர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் அறிமுகம் செய்வதற்கு முன்பாக எல்ஐசியில் என்னை அழைத்தது எஸ்சி எஸ்டியினுடைய நலச்சங்கம். அந்த புரிந்துணர்வு, உங்களை விட நான் யாருக்காக பணி செய்கிறேன், யாருக்காகலாம் குரல் கொடுக்கிறேன், உழைக்கிறேன் என்பதை என் சகோதர சமூகம் உணர்ந்திருக்கிறது. அதே புரிதலோடு அதே தெளிவோடு இங்கே இந்த அமைப்பை நிறுவி நடத்துகின்ற ஓபிசி சமூகம், பெரும்பாலும் ஓபிசி அல்லது எம்பிசி என்று சொல்லக்கூடியவர்கள், பிசி என்று சொல்லக்கூடியவர்கள் பெரியார் படம் இருக்கும் அம்பேத்கரை மறந்து விடுவார்கள். ஆனால் இந்த சங்கம் அம்பேத்கரையும் பெரியாரையும் இங்கு காட்சிப்படுத்துவதிலிருந்து உங்கள் இருவருக்குமான அந்த இணக்கம், ஒரு புரிதல், தெளிவான பார்வை, சிந்தனை மிக ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் இருக்கிறது என்பதில் எண்ணி நான் உண்மையிலேயே பெருமை அடைகிறேன். அதற்காக இங்க ஐயா வந்து பேசும்போது 1 நிமிடம் தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 1 நிமிடத்துல ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற 98 அல்லது 99 சமூக மக்களுக்கான ஒரு செய்தியை சொல்லி சென்றார். நான் கூட புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் சமூக நீதியை குறித்து ஒரு மெட்டமேசை மாநாட்டில் பேசுவதற்காக ஒன்றிய அரசு பதவிகளை குறித்து ஒரு ஆய்வுகளை நான் சில உங்களை போன்ற அரசு ஊழியர் சங்கங்கள் இருக்கின்ற தலைவர்களை கேட்டபோது ஒரு செய்தியை சொன்னார்கள். அந்த செய்தியை தான் ஐயா அவர்கள் சொன்னார்கள். 90% அல்லது 90 துறை செயலாளர்களில் எத்தனை பேர் இந்த நாட்டுடைய அதிகாரத்தை தீர்மானிக்கின்ற கொள்கை வகுப்பாளர்களாக இந்த 98 சமூகங்களை சார்ந்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்கிற செய்தி எவ்வளவு வலிமிக்கது, எவ்வளவு வேதனை மிக்கது. சரி, உலகளாவிய பாலிசி, டிப்ளமேட்டிக் வெளியுறவு கொள்கைகளை, ஈழத்தில் இனப்படுகொலைக்கு உள்ளாகி தாய் தமிழ்நாட்டிலும் உலகம் முழுவதும் 12 கோடி மக்கள் நாம் வாழ்ந்த போதும் கண் முன்னால் நம்முடைய பெண்களை கற்பழித்தும் பத்திரிகையாளர்களை கற்பழித்தும் 12 வயது பாலகன் பாலச்சந்திரனை நெஞ்சிலே சுட்டு கொலை செய்த போதும் எதுவும் செய்ய முடியாமல் கையேறும் நிலையில் தமிழகம் இருந்தது. ஏன்? கொள்கை வகுப்பாளர்கள், பாலிசி மேக்கர்ஸ், ஐயா சொன்ன 90% செயலாளர்களில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஓபிசி அல்லது எஸ்சி எஸ்டி என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய நாட்டின் பூர்வீக குடிகள் நாம் அதிகார பீடத்தில் அமரவில்லை. கொள்கை வகுப்பாளர்களாக நாம் அங்கு இல்லை. இந்திய நாட்டின் 176 தூதர்கள் இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஒருவர் கூட எஸ்சி எஸ்டி இல்லை. இப்ப நான் அந்த தொலைக்காட்சி விவாதத்திற்கு இந்த பட்டியலை தயார் செய்த போது அந்த அதிர்ச்சியான தகவல் என் கைக்கு வந்தது. இப்போது கூட ஒரே ஒருவர் ஆந்திரத்தை சென்ற இன்றைய தமிழ்நாட்டின் ஏடிஜிபியாக இருக்கிற எங்கள் கடலூர் மாவட்டத்தின் எஸ்பியாக இருந்த
டேவிட்சன் ஆசீர்வாதம் அவருடைய பேட்ச்மேட்ஸ் ஒரே ஒருவர் மிஸ்டர் ஆர்கே ரெட்டி என்று நினைக்கிறேன். இவரை என்னை கொண்டு போய் டெல்லியிலே அறிமுகம் செய்து வைத்த போது அவர் டிப்டி செக்ரட்டரியா இருந்தார். இப்ப செக்ரட்டரி டு வெளியுறவுத்துறை செயலாளர். ஆனால் அவருக்கு மேல ஒரு சூப்பர் செக்ரட்டரியை நியமித்து, ஏன்னா இவர் ஓபிசியில் வந்து விட்டார், அதிகாரத்தை அவர் எடுத்துக்கொண்டார். அடுத்து என் தொகுதியைச் சேர்ந்த ஒரு தம்பி பண்டூட்டியில் பிற்பட்ட சமூகத்தில் சேர்ந்து அவன் டிப்டி செக்ரட்டரி ஆகி தற்போது ஒரு நாட்டுக்கு துணை தூதராக நியமனம் செய்யப்பட்டிருக்கிறான். இந்த 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு நான் எடுத்த குறிப்புகள் எண்ணி வேதனைப்பட்டேன். இப்போது இந்த இளைய தலைமுறை, இந்த SC ST OBC என்று சொல்லக்கூடிய இந்திய அளவில் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் வருகிறார்கள். சுதந்திர இந்தியாவின் 75 ஆண்டு கால பொன் விழாவை நாம் கொண்டாடி முடித்து விட்டோம். இந்த வழியை அம்மையார் ஜெயலலிதா இருக்கின்ற போதும் நான் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன், கலைஞர் அவர்கள் இருக்கின்ற போதும் பேசியிருக்கிறேன், இப்போது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கின்ற போதும் பேசுகிறேன். எங்களை ஆளுகின்ற எங்கள் தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களே, பிற்படுத்தப்பட்டோர் என்ற ஒரு பேச்சு வந்தபோது கலைஞர் அவர் சொன்னார், எனக்கு முன்னால் எத்தனை பிற்படுத்தப்பட்டவர் என்பதற்கு வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளுங்கள், நான் மிக 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 பிற்படுத்தப்பட்டவன், அதிலிருந்து வந்தவன், இந்த பிற்பட்ட சமூகங்களிலே அதிலே ஒதுக்கப்பட்ட அல்லது வேறு மாதிரியாக பார்க்கப்பட்ட ஒரு பிற்பட்ட சமூகத்திலிருந்து வந்த ஒருவன் என்று சொன்ன அந்த கலைஞர் தான் தமிழ்நாட்டில் பிற்பட்ட வகுப்பு பிரிவில் இருந்ததை மிக பிற்படுத்த பட்டியல் என்று ஒன்றை உருவாக்கி 107 சாதிகளுக்கான இடஒதுக்கீட்டை தந்தார். அதற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம், உங்களை பாராட்டுகிறோம். ஆனால் உங்களுடைய அன்பு மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இருக்கிறார். இங்கே கூட முன்னாள் பொதுச் செயலாளர் பேசுகின்ற போது நான் திமுக அனுதாபிதான், ஆனால் எனக்கு அதில் மாற்று கருத்து இருப்பதை போல தன் வழியே சொன்னார். ஆமையா, நானும் திமுக தலைமையில் கூட்டணியில் இருக்கிறேன், அவரை ஆதரிக்கிறேன், அவருக்காக சங்கிகளிடத்திலே சண்டையிடுகிறேன், சினிமாக்காரர்களிடத்திலே வசை சொற்களை வாங்கி கட்டி கொள்ளுகிறேன். ஆனால் அந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மிக மிக பிற்பட்ட சமூகத்தில் வந்து இந்த நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கின்ற அவர் நம்மில் ஒருவர் தான். ஆனால் அவரை கையாளுகின்ற, அவரை தனதாக்கி கொண்ட, இந்த நாட்டை தமிழ்நாட்டின் 7 கோடி மக்களுடைய வாழ்வுரிமையை தீர்மானிக்கிற பியூரோக்ரசி என்று சொல்லக்கூடிய IAS IPS அதிகாரிகள் அவரை இந்த தமிழ்நாட்டில் பீகாரை காரணம் காட்டி, ஆந்திராவை காரணம் காட்டி, தெலுங்கானாவை காரணம் காட்டி, கர்நாடகத்தை காரணம் காட்டி அந்த மாநில அரசுகள் புள்ளி விவரம் சேகரிக்கிறோம் அல்லது வேறு விதமான ஒரு கணக்கெடுப்பை நடத்துகிறோம் என்கிற பெயரிலேயாவது அங்கு சமூக நீதி வழங்குவதற்காக பீகாரில் எடுத்தது போல் ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் எடுங்கள் என்று இந்த 5 ஆண்டு காலம் வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் மன்றாடுகிறேன். ஆனால் பாவம் முதலமைச்சர் அவர்கள் வாய் திறக்க முடியாமல் அமர்ந்திருக்கிறார்.